நமது தியாக பணிகளை அச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பிற்கினிய கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாரின் பரிந்துரையை வேண்டி இந்த திருப்பலியில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இறைவன் மீது முழு நம்பிக்கையும் ஏழைகள் மீது அளவற்ற அன்பையும் கொண்டு வாழ்ந்த புனித அந்தோனியார் நமக்கு விசுவாசத்தின் சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார். நமது குடும்பங்கள், நோயாளிகள், இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். காணாமல் போனவற்றை கண்டடைய மட்டுமல்ல, இறைவனின் அன்பையும் அவரது திருவுளத்தையும் நம் வாழ்வில் கண்டறிய புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடுவோம். நமது பாவங்களுக்கு மனம் வருந்தி தூய உள்ளத்தோடு இந்த நற்கருணை பலியில் பங்கேற்று ஆண்டவரின் அருளையும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய சன்னிதானம் இந்த வேளையிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை ஒரு கணம் ஒப்பு கொடுத்து மன்றாடி கொள்ளுவோம். ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும் அந்தோனியாரினுடைய வல்லமை மிக்க பரிந்துரை எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கும்படியாகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடி கொள்வோம். மேலுமாக இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை மறை மாவட்ட குருக்கள் பங்கு தந்தையர்களினுடைய பாதுகாவலராகிய புனித ஜோன் மரிய வியானியினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றார். பங்கு தந்தைக்காக, பங்கு தந்தையர்களுக்காக, மறை மாவட்ட குருக்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் சிறப்பாக மன்றாடி கொள்ளுவோம். சகோதரங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவாம், அருள் பணியாளரான புனித ஜோன் மரிய வியானியை அருள் பணியின் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்கச் செய்தீரேன். அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றை நான் செய்தேன். நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் மருளப்பட்டது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களையெல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதினவை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புரையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்து விட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தூக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகிறாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருகச் செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்போல் இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவிலேயே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கும் துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக: ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார்.
மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகின் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். உம்மடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படட்டும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படட்டும். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். அல்லேலூயா 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 ரபி நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 2 10 தொடக்கம் 14 வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 2 10 தொடக்கம் 14 வரை.
அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதேன்? உணவு அருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லை என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். கிறிஸ்தியசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னையாம் திருவை மறை மாவட்ட குருக்கள் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராகிய புனித ஜோன் மரிய வியானியை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றாள். இவரினுடைய வாழ்வை பற்றி சிந்திக்கின்ற போது, இவரினுடைய ஆரம்ப காலங்களிலே, அதாவது இளமை பருவத்திலே இவர் கல்வி கற்பதற்கு குருமடத்திலே செல்லுகின்றார். அங்கே கல்வி கற்க சிரமப்படுகின்ற வேளைகளிலே அவர்களுடைய வழிகாட்டிகள் அவரை குருப்பட்டம் பெறுவதற்காக அவரை பரிந்துரைக்கின்ற போது அவர் அதிலிருந்து தட்டுப்பட்டவராக, அல்லது அவர் கல்வி கற்க கஷ்டப்படுவதனாலே அவரை குருப்பட்டம் கொடுப்பதற்கு அவருக்கு தாமதமாக அவர் இருக்கின்றார். எனவே அந்த ஆயர் அந்த வழிகாட்டிகளை கேட்கின்ற போது, குருப்பட்டத்திற்கு பரிந்துரைக்கின்ற போது கேட்கின்றார், இவர் பக்தியுள்ளவராக இருக்கின்றாரா, அன்னை மரியாள் மீது பக்தியுள்ளவராக இருக்கின்றாரா என்று கேட்கின்ற போது அவர்கள் ஆம் என்று சொல்லுகின்ற போது, ஆயரவர்கள் கல்வி கற்பதற்கு கஷ்டப்பட்ட வேளையிலும் புனித ஜோன் மரிய வியானியை குருப்பட்டம் கொடுத்து ஆயராக திருநிலைப்படுத்துகின்றார். கடவுளினுடைய திட்டம் எவ்வாறாக இருக்கின்றது என்பதை பாருங்கள். எனவே குருப்பட்டத்திற்கு பிற்பாடு இவரை ஒரு சிறிய கிராமத்திற்கு, ஆர்ஸ் என்கின்ற ஒரு கிராமத்திற்கு ஆயரவர்கள் அனுப்புகின்றார். அந்த கிராமம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால், கடவுளை நம்பாதவர்களாக உலக போக்கிலே வாழ்ந்தவர்களாக இருந்த அந்த கிராமத்திற்கு தான் ஆயரவர்கள் இந்த புனித ஜோன் மரிய வியானியை அனுப்புகின்றார். அங்கே அனுப்புகின்ற போது அவர் செய்கின்ற முதலாவது ஒரு வேலை எதுவென்று சொன்னால், இவர் அங்கே கோயிலில் இருந்து மக்களுக்காக மன்றாடுகின்றார். நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் பண்ணி வைத்துவிட்டு இவர் அதற்கு முன்னாலே இருந்து மக்களுக்காக மன்றாடுகின்றார். பல்வேறு விதமான தியாகங்களை செய்கின்றார். மக்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே செபிக்கின்றார். இவரை பார்க்கின்ற மக்கள் ஒவ்வொருவராக ஆலயத்திற்கு வருகின்றார்கள். கடவுளை நம்பாதவர்கள், கிறிஸ்துவை நம்பாதவர்கள் ஆலயத்திற்கு ஒவ்வொருவராக வருகின்றார்கள். பல்வேறு மணி நேரங்களிலே, அதாவது கிட்டத்தட்ட 14 மணி நேரங்கள் பாவசங்கீதன தொட்டியிலே இருந்து பாவசங்கீதனம் கேட்கின்றவராக மாறுகின்றார், இருக்கின்றார். மக்கள் அலையலையாக இவரை தேடி வருகின்றார்கள். இவரினுடைய புனிதமிக்க வாழ்வை எல்லோருமாக கண்டுகொள்ளுகின்றார்கள். எனவே மக்கள் மனம் மாறி
கடவுளிடம் கிறிஸ்துவிடம் வருகின்றார்கள். அதன் பிற்பாடு பல்வேறு விதமான நாடுகளிலிருந்தும் அவரை நோக்கி பாவசங்கீர்த்தனம் கேட்பதற்காக, அவரிடம் பாவசங்கீர்த்தனம் சொல்லுவதற்காக அவர்கள் வருகின்றார்கள். இவரினுடைய வாழ்விலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய்மை நிறைந்தவராக, தன்னுடைய வாழ்விலே தூய்மை நிறைந்தவராக இவர் இருக்கின்றார். இதனாலேயே இவர் மறைமாவட்ட குருக்கள் பங்கு தந்தையர்களினுடைய பாதுகாவலராக இவர் இருக்கின்றார். எங்களினுடைய வாழ்விற்குள்ளும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் தூய்மை நிறைந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களை, கிறிஸ்துவை நம்பாதவர்களை, கடவுளை நம்பாதவர்களை நாங்கள் கிறிஸ்துவிடம் கொண்டு வருகின்றவர்களாக, கடவுளிடம் கொண்டு வருகின்றவர்களாக நாங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இவரினுடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றி நாங்கள் செபித்து, மற்றவர்களுக்காக செபித்து தூய்மை நிறைந்தவர்களாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் மற்றவர்களுக்காக செபிப்போம். செபிக்கின்ற போது சிறப்பாக பங்கு தந்தையர்களுக்காக, உங்களுடைய பங்கு தந்தைக்காக, மறைமாவட்ட குருக்களுக்காக சிறப்பாக செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த அழைப்பினுடைய குரலுக்கு செவிமடுத்து வாழுகின்றவர்களாக, எல்லோருக்குமாக செபிக்கின்றவர்களாக, நாங்கள் மனிதர்களாக செபிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியோடாக மன்றாடி கொள்ளுவோம். புனித மரிய ஜோன் மரிய வியானியினுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்க தொடர்ந்துமாக இறைவனிடம் மன்றாடி கொள்ளுவோம். எழுந்து நின்றவர்களாக எங்களினுடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். உலகம் முழுவதுமுள்ள திருச்சபை, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் புனித அந்தோணியாரின் விசுவாசத்தையும் அன்பையும் முன்மாதிரியாக கொண்டு இறைவனின் சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் பங்கின் அனைத்து குடும்பங்களும் அன்பு, ஒற்றுமை, சமாதானம் ஆகியவற்றில் நிலைத்திருந்து நோய், வறுமை, பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் இறைவனால் பாதுகாக்கப்பட்டு வாழவும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் தேவையான அருள்களை பெறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயால், தனிமையால், வேலை வாய்ப்பின்மையால், பொருளாதார நெருக்கடியால் மற்றும் பல்வேறு துயரங்களால் பாதிக்கப்பட்டிருப்போர் அனைவரும் இறைவனின் ஆறுதலையும் நம்பிக்கையும் பெற்று புதிய வாழ்வு காண அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய புனித அந்தோணியார் விசேஷ திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் தூய வாழ்வு வாழ்ந்து இறைவனின் திருவுளத்தின்படி நடந்து நம் வேண்டுதல்கள் அவரது திருவுளத்தின்படி நிறைவேற தேவையான அருளை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இனமாக எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு வேண்டுதலையும் மௌனமாக ஒரு கணம் நினைந்து ஆண்டவரிடம் மன்றாடிக் கொள்வோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தை இறைவா, எங்கள் ஒருவரையும் முற்று முழுவதுமாக அறிந்தவராக நீர்தாமே இருக்கின்றேன். நாங்கள் உம்மிடம் எடுத்துச் சென்ற வேண்டுதல்களையும் சொல்ல முடியாமல் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் நீர்தாமே அறிகின்றேன். உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு எங்களுக்கு அவற்றை தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றருளும் தந்தையே,
கனிகளின் மறுபடிவாய் திருமகன் குருதியாய் கனிகளின் மறுபடிவாய் திருமகன் குருதியாய் மாறிடும் திராட்சை ரசத்தையும் தந்தோ கனிமணி இவற்றுடன் கண்மணி எம்மையும் கனிவுடன் ஏற்றருளும் கனிமணி இவற்றுடன் கண்மணி எம்மையும் கனிவுடன் ஏற்றருளும் ஏற்றருளும் தந்தையே இணைத்தருளும் நம்மை ஏற்றருளும் தந்தையே இணைத்தருளும் நம்மை மணிமொழி தலைகளிலே உன்னை வாழ்த்து இணைந்து வந்தோம் மண் தந்த கனிகளையே உன் பதம் படைக்க வந்தோம் மணிமொழி தலைகளிலே உன்னை வாழ்த்து இணைந்து வந்தோம் மண் தந்த கனிகளையே உன் பதம் படைக்க வந்தோம் ஏற்றருளும் தந்தையே இணைத்தருளும் நம்மை ஏற்றருளும் தந்தையே இணைத்தருளும் நம்மை இணைத்தருளும் நம்மை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் முயற்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜோன் மரிய வியானி என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தையும் தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித மரிய ஜோன் மரிய வியானியினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறிய நடத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்வெளிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், புனித ஜோன் மரிய வியானியே, இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீனேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நானும் கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் என்னை நிதி தீர்ப்புக்கும் தலனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக.
வருக எங்கள் நெஞ்சில் என்று வாழ்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், புனித ஜான் மரிய வியானியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளப்படுத்துவீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்து தருகின்ற அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். புனித அந்தோணியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, ஆசியோர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோ. நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தரலும். வறுமையில் வாடும் உங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோணியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே,
உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் அறிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாவழியவரத்தோனின் புகழ் பாடுவோம். ஆசை உற்பத்தி காவலனின் பதம் நாடுவோம். நாவழியவரத்தோனின் புகழ் பாடுவோம். ஆசையுற்பதி காவலனின் பதம் நாடுவோம். விண்ணிலவரங்களை அள்ளி வழங்கிடுவார். எண்ணற்ற மக்களை உன் பதமேத்திடுவாய். இல்லவரங்களை அள்ளி வழங்கிடுவார். எண்ணற்ற மக்களை உம் பதமேத்திடுவார். நாவழியவரத்தோனின் புகழ் பாடுவோம். ஆசையுற்பதி காவலனின் பதம் நாடுவோம். திரை துணை நம்மை காக்க, கடல் துணை வாழ்வழிக்க, கலங்காத மக்கள் நாம் கண்ணியமாய் வாழ்கின்றோம். திரை துணை நம்மை காக்க, கடல் துணை வாழ்வழிக்க, கலங்காத மக்கள் நாம் கண்ணியமாய் வாழ்கின்றோம். நன்றியால் இணைக்கின்றோம், நாளெல்லாம் பாடுகின்றோம். ஆறினில் நாம் உயர பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். நன்றியால் இணைக்கின்றோம், நாளெல்லாம் பாடுகின்றோம். ஆறினில் நாம் உயர பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். நல்லாசிதாருமையா சித்திர தேரரில் நலமது நாம் வாழ இறைவனை வேண்டுமையா. நல்லாசிதாருமையா சித்திர தேரரில் நலமது நாம் வாழ இறைவனை வேண்டுமையா. பதுமை புனிதா புதுமை தலைவா அந்தோணி என்னும் மாமுனியே. உன்னையே மனம் எண்ணியே தினம் பாடுகின்றோம் உம் பக்தர்களாய். பதுமை புனிதா புதுமை தலைவா அந்தோணி என்னும் மாமுனியே. உன்னையே மனம் எண்ணியே தினம் பாடுகிறோம் உம் பக்தர்களாய். நாவழியவரத்தோனின் புகழ் பாடுவோம். ஆசையுற்பதி காவலனின் பதம் நாடுவோம். ஆண்டுகள் கடந்தாலும் ஆதரவு அழிவதில்லை.
அழகோடு கொலு வீட்டு ஆதாரம் தாருமையா அகிலத்தை ஆள்பவனை திருக்கரம் வேண்டி நின்று அழகோடு கொலு வீட்டு ஆதாரம் தாருமையா கல்விகளை தொழில்துறைகள் பெருக வேண்டும் உன்பதிதனிலே இந்த நாமம் புகழுமே என்று மங்களின் பாசையூரில் கல்விகளை தொழில்துறைகள் பெருக வேண்டும் உன்பதிதனிலே இந்த நாமம் புகழுமே என்று மங்களின் பாசையூரில் நவழிய வரந்தோனின் புகழ் பாடுவோம் ஆசை உற்பத்தி காவலனின் பதம் நாடுவோம் நவழியவரத்தோனின் புகழ் பாடுவோம் ஆசையுற்பதி காவலனின் பதம் நாடுவோம் ஆசை உற்பத்தி காவலனின் பதம் நாடுவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையில் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையில் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையில் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.